ஃபுல் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதில் ரிவெஞ்ச் எடுக்கிறது நல்லா இருந்துச்சு. இந்த லவ் பண்ணுது அந்த பசங்களுக்கு தான் அந்த படம். எப்படி பொண்ணு கூட சுற்றி பசங்க லவ் பண்ணுற மாதிரி பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அதில் ஒரு கண்டென்ட்டாக ஹீரோ ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருந்தது. என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா பசங்க லவ் பண்ணுற மாதிரி பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அதில் ஒரு கண்டென்ட்டாக. ஆனால் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் நான் ஜென்ரலாக பண்ணுற மாதிரி தான் லவ் பண்ணுறேன். ஓகே ஓகே. இஎம்ஐ பற்றி எதாவது சொல்லியிருந்தாங்க? இஎம்ஐ ஒரு கடன் அடிக்க இன்னொரு கடன் வாங்குற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதில் அப்படி வாங்கினா அடிக்க முடியாது கடைசி கடனையே. அந்த கடனை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வீக்கில் பெஸ்ட்டான மூவியாக இருக்குமா அது? தெரில ப்ரோ. நான் இந்த வீக்லேயே இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு அப்படி இந்த படத்துக்கு வரேன். நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படத்தில் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க ப்ரோ. அது லவ் பற்றி தான் மெயினாக சொன்னாங்க. இஎம்ஐ பற்றி தான் சொல்லியிருக்காங்க. புரியல. இஎம்ஐ பற்றி இஎம்ஐ நிறைய வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவையான பொருள் மட்டும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. இந்த யூத்துக்கு பார்க்குற படம் இது. யூத்துக்கு பார்க்கலாம். நடக்கிறது தான் நடக்கிற விஷயம் போட்டிருக்கீங்க. ஓகே. நடக்கிற விஷயம் போட்டிருக்கீங்க. காலேஜ் பசங்க எப்படின்ட்டு இஎம்ஐ பற்றி சொல்லியிருந்தாங்க. இஎம்ஐயா அது பசங்க புரிஞ்சுக்கணும்ப்பா. அதான் படம். பசங்க புரிஞ்சுக்கிட்டா அது ஓகே தான். இந்த லவ் பண்ணுது அந்த பசங்களுக்கு தான் அந்த படம். எப்படி பொண்ணு கூட சுற்றி எப்படி செலவு பண்ணுறாங்களோ அதுக்காக எடுத்த படம் வருது. ஹீரோ எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? நல்லா நடிச்சிருக்கு. நல்லா இது இந்த வாரத்தில் நல்ல மூவியாக இருக்கு. பார்க்கலாமா? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாப்பல. ரிவெஞ்ச் எடுக்கிறதும் நல்லா இருந்துச்சு. திருப்பி அந்த பொண்ணு ஸ்டார்டிங் ரிவெஞ்ச் பண்ணிச்சு எல்லாமே. அப்புறம் கடைசியில் அந்த மாதிரி கதையை அப்படியே குத்து படத்தை சூப்பராக முஸ்தாங்க. நல்லா இருந்துச்சு. பாட்டு மட்டும் ஒரு பாட்டு அந்த லவ் பண்ணலாமா பாட்டு மட்டும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா அதில் வனிதா மட்டும் வந்துட்டுக்குது. அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுறேன். உனக்கு சொல்லிடுறேன். வனிதா மட்டும் அது மட்டும் எனக்கு பிடிக்கல. அவள் தான் வராங்க மெசேஜ் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ஓகே. ஹீரோ ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபார் பெட்டர். ஒரு ஃபுல் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதில் இன்ட்ரடக்ஷன் படம். பட் இதில் வந்து ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ ஒரு டைலாக் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை வந்து சுமந்துட்டு போகிறது ஹீரோ தான். அப்படின்றப்போ அந்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காரு. காமெடி எப்படி ஒரு படம் இருக்குது? நல்லா இருக்குது. காமெடி பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்யா கதர் காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு டாஸ்மாக் சீன் பார்த்துருப்பீங்க. அது நல்லா இருக்குது. அது போக வந்து நம்ம வனிதா மேடமே சில காமெடி பண்ணியிருக்காங்க. அவங்க செல்வராகவன் சில காமெடிலாம் பண்ணியிருக்காரு. அதுலேயும் காமெடி ட்ராக் மாதிரி வராது, டைலாக் காமெடி மாதிரி வரும். எல்லாமே வாட்சபிள் மூவியாக இருக்குமா அது? நிச்சயமாக எல்லாருமே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா யூத் ஆடியன்ஸாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இது